வணக்கம் சார். நமது பள்ளியின் சுதந்திர தின விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏழை மக்களின் இதய தெய்வம் என்று போற்றப்படும் திரு ஆத்மநாதன் ஐயா அவர்களின் பெயரை உச்சரித்ததற்கு மன்னிக்கவும். ஐயா அவர்கள் உரையாற்றி கொடியேற்றுவார்கள். பாப்பா, உங்க அப்பா பேரு என்னம்மா? சாம்பசிவம். உங்க அப்பா பேரு தெரியாது. ஒருவேளை இது நம்ம குழந்தையா இருக்குமோ? இந்த மண்ணில் பூத்த மனம் வீசும் மலர்களே, உங்களை கண்ணன காத்திடும் ஆசிரிய பூங்குடிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த வருஷம் பாரத தாய் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்க. சார், ஸ்கூல் டீச்சரை யாரோ கார்ல கடத்திக்கிட்டு போறாங்க சார். பள்ளிக்கூடம் போன பிள்ளைங்களை வேற அடிச்சு போட்டுட்டாங்க சார். பிள்ளைங்க அதே இடத்துல செத்து போச்சுங்க. கார் நம்பர் 36 சிறுவாணி ரோட்ல போய்கிட்டு இருக்குங்க. நீ எல்லாம் ஒரு தலைவன், உனக்கெல்லாம் ஒரு கட்சி. கையடியா ஹலோ, நான் எஸ்ஐ பேசுறேன். நான் தான் ஆத்மநாதன் பேசுறேன், இந்த தொகுதியோட எம்பி. சொல்லுங்க. நான் எம்பியா? தெரியுது, சொல்லுங்க. நாடே மதிக்கிற தலைவன் தான். எனக்கு ஒரு கும்பிடு போட்டா உங்க குடி முழுகியா போயிடும். உங்களாலதான் பல குடிகள் மூழ்கி போயிருக்கேன். என்ன திமிரா பேசுற? மரியாதையா நீ கைது பண்ணி வச்சிருக்கிற என்னுடைய தொண்டர்களை உடனே விடுதலை பண்ணி அனுப்பி. விடுதலை பண்றதும் தண்டனை கொடுக்கறதும் கோர்ட்டோட வேலை. அப்படின்னா என்னுடைய வேலையை நான் காட்ட வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? ஏய், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் எவனாவது உயிருக்கும் உத்தியோகத்துக்கு பயந்தவ இருப்பான், அவன்கிட்ட வச்சுக்க. அதை வர நான் ஒன்னும் தலைவர் சொன்ன ஆளு, நல்லா பாத்துக்க. எங்க இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? கள்ளச்சாராயத்தை எங்க காய்ச்சறதுன்னு கேளு, சொல்றோம். சந்தனவரத்தை எங்க வெட்டுறதுன்னு கேளு, சொல்றோம். அதை விட்டுட்டு எங்க கிட்ட போய் போலீஸ் ஸ்டேஷனை பத்தி கேக்குறிய? இது வரைக்கும் நாங்க அங்க போனதும் இல்ல, எவனும் எங்க கிட்ட வந்ததும் இல்ல. இனிமே அடிக்கடி வருவாங்க. என்னது பூட்டி இருக்கு? அன்புள்ள போர்நாட்டுக்கு சாதி மேல்படி இடத்தில் இருக்கிறது. கைதட்டி பெற்றுக் கொள்ளவும். நான் லவிகங்களுடன் வருகிறேன். கை தட்டினா சாதி வருமா?
வெட்டுக்குத்தா விவகாரமா அதான் எப்பெல்லாம் என்னது போலீஸா எப்படி தெரியும்? அதான் எப்படி தெரியுது தெரியுது இல்ல? வரப்போறதா பேசிட்டு இருந்தாங்களே அந்த புது சப் இன்ஸ்பெக்டர் நீதானா? நான் ஏதோ பொறம்போ தேவதாஸ் படிப்பு இதானா நல்ல பேரன் பிள்ளை போல தேசம் பிரமாதம் ஆஹா அபாரம் பிடிக்கலையா? அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசாவுக்காக. அத்தாடி பெரிய கோபக்காரர் தான் போல இருக்கு. எஃப்ஐஆர் புக் முழுவதும் உன் பேராவே இருக்கு. இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல சோத்துக்கு இல்லாதவன் நான் ஒருத்திதான். ஏதோ எடுப்பேன் பிடிப்பாங்க கொண்டாந்து உள்ள வச்சிருவாங்க. ஐயா கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? முன்னெல்லாம் பிடிச்சா காலையில மசால் தோசை கொடுப்பாங்க. இப்ப மசால் இல்லாம வெறும் தோசையா கொடுக்குறாங்க. அந்த மசால் என்னாச்சுன்னு கொஞ்சம் விசாரணை பண்றீங்களா? நம்ம நடத்தைக்கு நாக்கு வேற ருசி கேக்குதோ. ஆமா, இந்த கான்ஸ்டபிள் சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டு எங்க போனாங்க? ஏதோ சம்பளம் பத்தலன்னு பேசிட்டு இருந்தாங்க. அது சரி கட்ட எங்க அழியுதுங்களோ. என்னடா புள்ள குட்டிகளை காப்பாத்துறதுக்காக போலீஸ்ல சேர்ந்தோம். இப்ப உத்தியோகத்தை காப்பாத்துறதுக்காக பொட்டி போட வேண்டியிருக்குது. பொட்டி மேடம். தண்ணி எல்லாம் க்ளோஸா? இந்தா அடி சிறுபாடு. என்ன இருக்கிற தண்ணி எல்லாம் நீ குடிச்சிட்ட. நீதி தண்ணியாவது இதுல நினைச்சு கொடு, வயிற்றுல கட்டிக்கிற. ஆமா, நீ மட்டும் தான் பட்னியா இருக்கியா? நானும் தான் பட்னியா இருக்கேன். சும்மா தொண தோணுட்டு. நீ ஆம்பளை அடக்கிக்குவ, நான் பொம்பளை அடக்க முடியுமா? இங்க இருக்கிற அரிசியாவது எடுத்துக்கூடிய மென்னுக்கிற. அரிசியா? அரிசி மட்டும் இல்ல, அடுப்படிக்க வேண்டிய அத்தனை சாமான அடிச்சு வச்சிருக்காங்க. அது அங்கதான். கருவாடு கூட ஏர்வாடத்துல இருக்கு. மாசி கருவாடு மணக்கும். சிட்டீங்களா சும்மா வந்தீங்களா? அதோ எஸ்ஐஆர் பேப்பர்ல சுருட்டி வச்சிருக்காங்க. தெரிஞ்சா சமைச்சு போடுங்க, இல்லன்னா என்ன திறந்து விடுங்க. நான் என்ன சமையல்காரனா உனக்கு சமைச்சு போடுறதுக்கு? எனக்கு என்ன, நான் பசியில சாக போறேன். லாக்அப்பில் இருந்த பெண் கைதி மரணம், காவலுக்கு இருந்த சப் இன்ஸ்பெக்டர் கைது, கதற கதற கற்பழித்தாரா அப்படின்னு கேள்விக்குறியோட பேப்பர்ல வர. கதற கதற எப்படி பரவாயில்லையா? எதுக்கும் துணிஞ்சவளா இருப்பா போல இருக்க. என்ன காய்ச்ச போறியா? ஒரு சின்ன பானையா எடுத்து வையா. என்ன அரிசி வறுத்து கொடுக்க போறியா? எங்களுக்கு தெரியும் தண்ணி ஊத்தணும்னு. ஒலை கொதிச்சதுக்கு அப்புறம் தாயா அரிசி போடணும். ஒலையா? ஐயா, என்ன இந்த மொழி முழிக்கிற? செண்பகவல்லி 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 செண்பகவல்லியாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம். உங்க மச்சினிக்கும் உங்களுக்கு தகராறுல சொன்னாங்க, சரியா போச்சா? செண்பகவல்லியாக நான் சரி இருந்துட்டு போ. சாமிக்கு நம்ம மேல கவனிப்பே இல்லையே. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த பொண்ணு மேல எத்தனை கேசு? குழந்தை கொலுசு, அப்புறம் படம், அப்புறம் ஆட்டுக்குட்டி, அப்புறம் காய போட்ட புடவை, மோட்டார் சைக்கிளோட ஹெட்லைட், இதெல்லாம் என்னாச்சு? வியாச்சு பார்த்ததெல்லாம் இந்த பொண்ணு எல்லாத்தையும் திட்டுட்டாளாம். அந்த பொருள் எல்லாம் எங்க மாத்த? பசியில கண்ணு பஞ்சு அடிக்கிறப்போ போட்டோ எடுத்துக்கிட்டா விற்க முடியும்? பஸ் ஸ்டாப்ல ஒருத்தங்கிட்ட வித்த, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தங்கிட்ட வித்த, படகு துறையில ஒருத்தங்கிட்ட வித்த. நானும் உங்களுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எவனோ ஒரு புறப்போக்கு செல்லாத 50 ரூபாய் நோட்டு என்கிட்ட குடிச்சு ஏமாத்திட்டான். அவன் நல்லா இருப்பானா சொல்லியா? நின்றுட்டு இருக்கேன். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தின்னேன், என்ன ஏமாத்திட்டானே. என் கண்ணீர் அவனை சும்மாவே விடாது. குலசேகரம்பட்டி குப்புசாமி ரெட்டியார் வீட்டுல குடம் தெரிஞ்சது உண்மையா? ஐயா, அவர் ரெட்டியார் இல்லைங்க, செட்டியாரு. இந்த கேஸ் யாரு எழுதுனது? நான் தாங்க. அந்த பொண்ணு செட்டியா இருக்குது, நீ ரெட்டியார் எழுதிருக்க. அவரு செட்டியார் தாங்க. அவரு சம்சாரம் ரெட்டியார். அரசாங்க பதிவேட்டியாவது தான் ஜாதி பேர் வரணும்னு அந்த அம்மா தான் எழுத சொன்னாங்க. அதுக்காக அந்த அம்மா இவருக்கு ஏதோ சம்திங் கொடுத்தாங்க. வெளியே வா, உன்னை முட்டி முட்டி தட்டுறான் பாரு. குடிக்க தண்ணி தான் கொடுத்தாங்க. இனிமே ஜாதி பெயரை ரெஜிஸ்டர்ல தப்பா இருக்கக்கூடாது.
போறீங்க? நீயே எல்லா குத்தங்களையும் ஒப்புக்கொண்டதுனாலயும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு போலீஸ் தரப்புல கேட்டுக்கொண்டதுனாலயும் உனக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். மகாராஜனா இருங்க.